வெயில் காலம் வந்தாலே தர்பூசணி சாப்பிடாமலாம் நம்மளால இருக்க முடியாது. ஆனா அப்படிப்பட்ட ஒரு தர்பூசணியை இன்னைக்கு வந்து ஒரு கான்ட்ரவர்சியில் தமிழ்நாட்டில் போயிட்டு இருக்கு. இந்த ஒரு தர்பூசணியை இன்னைக்கு விவசாயிகளும் வந்து ஷாப்கீப்பர்ஸும் நம்மளுக்கு விற்கிறதுக்கு நம்மளை ஏமாத்தி இன்ஜெக்ஷன் ரெட் கலர் டையை வந்து உள்ள இன்ஜெக்ட் பண்ணி இந்த கலரை வந்து கொண்டு வராங்க. எஸ், கலப்படம். இந்த கெமிக்கல் சிந்தட்டிக் ரெட் டையோட பேரு எரித்ரோசைன் பி. இதை வந்து ரெட் நம்பர் 3 அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கெமிக்கல் நீங்க சாப்பிடறதுனால உங்களுக்கு அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ், உங்களுக்கு தைராய்டு இஷ்யூஸ், ஹார்மோனல் இம்பேலன்ஸ், குழந்தைங்களுக்கு ADHD அண்ட் ஈவன் கேன்சர் வரக்கு வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு. ஸோ இந்த தர்பூசணியில அந்த ரெட் கலர் இன்ஜெக்ஷன் வந்து போட்டிருக்காங்களான்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த கலப்படத்தை எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும்னு தமிழ்நாட்டில் உள்ள ஒரு ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் வந்து மார்ச் 21 ஒரு நியூஸ் சேனல்ல வந்து ஒரு லைவ் டெமான்ஸ்ட்ரேஷன் காட்டினாரு. நீங்க வாங்குற தர்பூசணியை வெட்டி ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்து அதோட ஃபிளஷ்ல நீங்க வந்து நல்லா அமுக்கி தொட்டு எடுக்கணும். இதோட கலர் வந்து மாறலன்னா நீங்க ஒரிஜினல் வாட்டர்மெலன் வாங்கிருக்கீங்க. அதே தான் அந்த டிஷ்யூ பேப்பர் வந்து நல்ல சிவப்பா மாறிச்சுன்னா கலப்படம் பண்ணிருக்காங்க, அதுல ஊசி குத்தி இருக்காங்க. நான் சொன்னது நல்ல நம்புற மாதிரி இருந்திருக்கும், ஆனா இதுல எதுவுமே உண்மை கிடையாது. நீங்க ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சுலாம் கண்டுபிடிக்க முடியாதுங்க. தர்பூசணி என்ன கலர் உள்ள உங்களுக்கு? ரெட் கலர். ஜூஸ் போட்டீங்கன்னா ரெட் கலர். அந்த ரெட் கலர் எங்க இருந்து வருது? நேச்சுரல் பிக்மெண்ட் இருக்கு, லைக்கோபின் அப்படின்னு. அப்ப நீங்க தொட்டு லைட்டா உங்களுக்கு ரெட் கலர் வருதுன்னா உடனே அல்ட்ரேஷன் எப்படி நீங்க கண்டுபிடிப்பீங்க? அது ஒரு நேச்சுரல் பிக்மெண்ட் அதுல இருக்குது. இல்லையே, சாதாரண தர்பூசணில அந்த அளவுக்கு ரெட்டா மாறாது. ஆனா நான் ஆன்லைன்ல நிறைய வீடியோ பார்த்தேன். கிரியேட்டர்ஸ் வந்து ஊசி போட்டு அந்த டிஷ்யூ பேப்பர் வச்சு தொட்டு காமிக்கும் போது நல்ல சிவப்பா மாறிச்சு. ஒன்று நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க, இது வந்து சோஷியல் மீடியா. முக்காவாசி ஆளுங்க வந்து உங்களோட லைக்ஸ்க்காகவும் ஷேர்க்காகவும் மட்டும்தான் வீடியோ போடுறாங்க தவிர உங்களோட நன்மை கிடையாது. இப்போ இந்த தர்பூசணி இருக்கு, இந்த தர்பூசணில வந்து நான் இப்போ ஊசி இந்த இடத்துல குத்துறேன்னா இந்த ரெட் ஐ வந்து ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆக வாய்ப்பே கிடையாது. அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த இடத்துல ஊசியை குத்திட்டு அவங்க அந்த தர்பூசணியை வெட்டி இந்த இடத்த மட்டும் அவங்க வந்து டிஷ்யூ பேப்பர் வச்சு தொட்டு காமிப்பாங்க. இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, உங்களை ஏமாத்துறதுக்கு அந்த தர்பூசணியை வெட்டிட்டு அந்த இடத்துலயே வந்து அவங்க இப்படி ஊசி எப்படி குத்திட்டு தொட்டு எடுத்து உங்களுக்கு காமிப்பாங்க. அண்ட் விவசாயிகளுக்கும் வெண்டர்ஸ்க்கும் வந்து இதெல்லாம் பண்றது நஷ்டம். நீங்க பாருங்க, இந்த ஒரு ரெட் கலர் தர்பூசணி இருக்கு, இதை ப்ரொடெக்ட் பண்ற இது இந்த வெள்ளை கலரும் இந்த கிரீன் லேயரும். அப்போ நீங்க ஒரு ஊசி எடுத்து எல்லா இடத்துலயும் நீங்க குத்தி 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 கலரை கொடுக்கீங்கன்னா ஓட்டை கிரியேட் ஆகுது. அப்போ ஏர் கான்டாக்ட்ல வருது அண்ட் மைக்ரோபியல் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து இது சீக்கிரம் கெட்டு போயிடும் இந்த பழம். அப்போ யாராச்சும் விற்கிறவங்க அவங்களோட ஓன் ப்ராடக்டோட ஷெல்ஃப் லைஃப் வந்து கம்மி பண்ணணும்னு நினைப்பாங்களா? ஸோ இந்த ஃபேக் நியூஸ்னால ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் ஆகி இன்னைக்கு தர்பூசணி வாங்குறக்கே தமிழ்நாடு மக்கள் வந்து பயப்படுறாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு பொய்யான தகவலை நம்ம இந்த மாதிரி ஒரு டிசிஷன் எடுக்கும்போது அது பாதிக்கப்படுறவங்க யாரு? சின்ன சின்ன வியாபாரிங்க அண்ட் வந்து விவசாயிங்க. நம்ம இந்தியாவோட பேக் போன் சொல்ற அந்த ஃபார்மர்ஸே வந்து நம்ம கைவிடுறோம். நம்ம நல்ல கம்ஃபர்டபுளா இருப்போம், ஆனா ஏற்கனவே கஷ்டப்பட்டுட்டு இருக்க விவசாயிகளோட வாழ்க்கையை நம்ம இன்னும் கஷ்டமாக்கிட்டு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அண்ட் இதனால உங்களுக்கும் உங்க குடும்பத்தில் உள்ள சில்ட்ரனோட ஹெல்த்தையை வந்து பயங்கரமா இதை அஃபெக்ட் பண்ணும். நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு ரெக்கமெண்டேஷன்ஸ் படி 3 to 4 சர்விங்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் வந்து டெய்லி நம்ம சாப்பிடணும். ஆனா நம்ம ஊர்ல வந்து ஒரு பழத்தை கூட நம்ம டெய்லி சாப்பிடல. 1-2 பழங்கள் குழந்தைங்க விரும்பி சாப்பிட்ற அந்த தர்பூசணியை நம்ம வந்து ஒரு பொய்யான இன்ஃபர்மேஷன்ல தூக்கி தூர போட்டோம்னா நாளைக்கு உங்க குழந்தைங்களோட எதிர்காலம் எப்படி ஹெல்த்தியா இருக்க முடியும்? ஏற்கனவே இந்தியா தான் டயபெட்டிக் கேபிட்டல் ஆஃப் தி வேர்ல்ட் அண்ட் எல்லா நோய்களுக்கும் வந்து கேப்ல மாறிட்டு இருக்கோம். அப்ப இந்த மாதிரி சினாரியோல வந்து தேவையான நல்ல ஹெல்த்தி ஃப்ரூட்ஸ் உங்க குழந்தைங்களுக்கு கொடுக்காம பயந்து நீங்க தள்ளி வச்சீங்கன்னா அவங்களோட எதிர்காலம் வந்து எப்படி நீங்க வந்து சேஃப்கார்ட் பண்ண போறீங்க? நீங்க ஒன்று யோசிச்சு பாருங்க, தர்பூசணில வந்து ஊசி அந்த கலர் குத்திட்டான் அப்படின்ற ஒரு டவுட்லேயே வந்து நம்ம வந்து தர்பூசணி வாங்குற நிப்பாட்டிட்டோம். ஆனால் கன்ஃபார்மா இந்த ஃபுட் கலரிங் ஏஜென்ட்ஸ் ஆட் பண்ற இந்த ஸ்நாக்ஸ், ஜூஸ் இதெல்லாம் பார்த்து யாருமே பயப்படுறது இல்லை. ஸோ உண்மையிலே உங்களோட ஹெல்த்துக்கும் உங்களோட குழந்தைங்களோட ஃபேமிலியோட ஹெல்த் வந்து நீங்க ப்ரொடெக்ட் பண்ணா ஃப்ரூட்ஸ்ல எல்லாம் கலர் போட்டிருக்கான் அப்படின்னு உட்காந்து நீங்க யோசிச்சு அவாய்ட் பண்றதோட உண்மையிலே எங்க கலர் ஆட் பண்ணியிருக்கானோ அந்த ஃபுட்ஸை ஃபோக்கஸ் பண்ணி அதை உங்க குழந்தைங்களுக்கு கொடுக்குற வந்து கம்மி பண்ணுங்க. ஸோ உங்களோட நன்மைக்கும் உங்க குடும்பத்தோட நன்மைக்கும் விவசாயிகளோட நன்மைக்கும் சின்ன சின்ன வியாபாரிகளோட நன்மைக்கும் தர்பூசணியை வாங்கி சாப்பிடுங்க. பெஸ்ட் ஃப்ரூட் வாட்டர்மெலன். ஸோ தைரியமா நீங்களும் உங்க ஃபேமிலியும் எல்லாரும் நிறைய வாட்டர்மெலன் வாங்கி 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 அடிச்சு இறக்குங்க. அண்ட் உங்க தெரிஞ்சவங்களும் இதே மாதிரி தர்பூசணி சாப்பிடணுமா வேண்டாமா, சேஃபா இல்லையா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ அனுப்பி விடுங்க.